உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்களிப்பு இன்று முதல் ஆரம்பம். வைத்தியர் அர்ச்சனாவின் விடுதிக்குள் நுழைந்த மூவர். மாணவிகளை மோதி தள்ளிய கார். 15 வயது சிறுமி பரிதாப மரணம். கிளிநொச்சியில் லஞ்சம் வாங்க முற்பட்ட 2 போலீசாருக்கு நேர்ந்த கதை. யாழில் மகளை தவறான முறையில் துன்புறுத்திய தந்தை. வெளிநாடு செல்ல முயன்ற புகலிட கோரிக்கையாளர்களின் படகு கவிழ்ந்து விபத்து. சூட்கேஸை கடித்து சாப்பிட்ட பெண் இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலமான வாக்களிப்புகள் நுவரேலியாவில் ஆரம்பமாகியுள்ளது. நுவரேலியா தலைமையக போலீஸ் நிலையத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்களும் இன்று வாக்களித்து வருகின்றனர். குறிப்பாக நுவரேலியா மாவட்டத்தில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஒரே முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கு தேவையான அறிவுறுத்தல்களும் வழிகாட்டல்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என்று தெரிவித்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டது. இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சாவகச்சேரி போலீசார் வைத்தியசாலை விடுதி அறைக்கு வெளியே வைத்தியரை அழைத்த போதும் வைத்தியர் வெளியே வராதமையினால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதி அறையை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அங்கு சென்ற போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்தில் நின்ற மூனா தம்பிராசாவையும் காணொலியை எடுக்க முயன்ற 2வரையும் போலீசார் கைது செய்தனர். சாவகச்சேரி போலீசார் விசாரணைக்கு பின்னர் 3வரையும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் நேற்று முற்படுத்தினர். விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மூனா தம்பிராசாவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதுடன் ஏனைய 2வரையும் பிணையில் விடுவித்து உத்தரவினை பிறப்பித்தார். முனராகலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் காயமடைந்த 2 மாணவிகளில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தானது கடந்த 27ஆம் தேதி பிபில முனராகல வீதியில் இடம்பெற்றது. இந்த விபத்தில் காயமடைந்த துலாஷேகே சாலா என்ற 15 வயது மாணவியை தற்போது உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த 2 மாணவர்களும் பயிற்சி வகுப்பிற்கு சென்று மாலை 5 மணியளவில் பிபில முனராகலை வீதியில் உள்ள கடைக்கு முன்பாக வீதியோரத்தில் நின்ற வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அந்த பகுதியால் பயணித்த கார் சாரதியினால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் 2 மாணவர்களின் மீது கார் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கிளிநொச்சியில் பொதுமகனிடம் லஞ்சம் வாங்க முற்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி விவேகானந்த நகர் பகுதியைச் சேர்ந்த நபர் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கிளிநொச்சி போலீஸ் அத்தியட்சகர் இவ்வாறு 2வரையும் பணியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளார். குறித்த பொதுமகனிடமிருந்து 5000 ரூபாய் பணம் பெற 2வரும் முயற்சித்துள்ளனர். இது தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் குறித்த 2வரையும் நேற்று முதல் பணியிலிருந்து இடைநிறுத்துமாறும் போலீஸ் அத்தியட்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு உத்தரவினை பிறப்பித்துள்ளார். அதே சமயம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 2வரும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுபவர்கள் என தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் அளவாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பெரியவிளான் பகுதியில் 10 வயது மகளை பல நாட்களாக தவறான முறையில் தொந்தரவு செய்த தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை இன்றைய தினம் இளவாலி போலீசார் கைது செய்தனர். இவர் பன்னாக்கம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது மகளை பல நாட்களாக இவர் துன்புறுத்தி வந்துள்ளார். இதுகுறித்து இளவாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆங்கில கால்வாயில் குடியேற்றவாசிகளின் படகு கவிழ்ந்ததில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் கடலோர பகுதியில் இருந்து பிரித்தானியாவிற்குள் குடியேற்றவாசிகளுடன் செல்ல முயன்ற படகே கவிழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 10 பேர் பெண்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேப் கிரேஸ்னேஸ் என்ற பகுதியில் 50க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்று பிரான்ஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர்.
இருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பிரான்ஸ் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். மேலும் படகில் அளவுக்கு அதிகமானவர்கள் காணப்பட்டதாகவும் அதன் அடிப்பகுதி பிடித்ததில் ஒரு சிலரே உயிர்காக்கும் அங்கியை அணிந்திருந்தனர் என்றும் பிரான்ஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஆங்கில கால்வாயில் இந்த வருடம் அதிகளவானவர்கள் உயிரிழந்த சம்பவம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவை சேர்ந்த ஆட்கடத்தல்காரர் ஒருவர் இதில் ஈடுபட்டிருக்கலாம். உயிரிழந்தவர்கள் எரித்திரியாவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் கர்ப்பிணி ஒருவரும் 6 சிறுவர்களும் உள்ளடங்குவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தில் எவரை பார்த்தாலும் கையில் பெரிய பெரிய சூட்கேஸுகளுடன் தான் இருப்பார்கள். ஆனால் அதே சூட்கேஸை திடீரென கடித்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வீடியோ தான் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பாக பேசப்படுகிறது. வெள்ளை நிற சூட்கேஸுடன் ஒரு பெண் சுற்றித் திரிகிறார். திடீரென்று விமான நிலையத்தில் உள்ள இருக்கையில் அமரும் அந்த பெண் சூட்கேஸின் ஒரு முனை பகுதியை பித்து சாப்பிடுகிறார். இதனை பார்த்த சக பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்த பெண் சூட்கேஸ் வடிவ கேக் ஒன்றை எடுத்து வந்தமை இறுதியில் தான் தெரிய வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்களிப்பு இன்று முதல் ஆரம்பம். வைத்தியர் அர்ச்சனாவின் விடுதிக்குள் நுழைந்த மூவர். மாணவிகளை மோதி தள்ளிய கார். 15 வயது சிறுமி பரிதாப மரணம். கிளிநொச்சியில் லஞ்சம் வாங்க முற்பட்ட 2 போலீசாருக்கு நேர்ந்த கதி. யாழில் மகளை தவறான முறையில் துன்புறுத்திய தந்தை. வெளிநாடு செல்ல முயன்ற புகலிட கோரிக்கையாளர்களின் படகு கவிழ்ந்து விபத்து. சூட்கேஸை கடித்து சாப்பிட்ட பெண் இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.